ஆசீர், அருள், வழிபாட்டுதல் எல்லாவற்றையும் கேட்டு ஆவியானவரை துதித்து பாடி நம்முடைய வழிபாட்டை தொடங்குவோம். நம்மிடையே வர இருக்கும் ஆண்டவரை, நற்கருணையின் ஆண்டவரை, நலமளிக்கும் ஆண்டவரை வரவேற்போம்.
நிலையான புகழுக்குரிய அந்த பாடலை நான் பாட பாட நீங்கள் பாடலாம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை குவித்து நிலையான புகழுக்குரிய காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். நிலையான புகழுக்குரிய பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். நிலையான புகழுக்குரிய அனைவரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை போற்று
உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. எங்களை காப்பவர் நீரே, எங்களை காப்பவர் நீரே, எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர் நீரே, எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர் நீரே, எங்களுக்கு ஆசி வழங்குவர் நீரே, எங்களுக்கு ஆசி வழங்குவர் நீரே, எங்கள் வாழ்வும் நீரே, எங்கள் வாழ்வும் நீரே, ஆண்டு முழுவதும் வழி நடத்தியவர் நீரே, ஆண்டு முழுவதும் வழி நடத்தியவர் நீரே. போற்றுகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே, போற்றி போற்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, போற்றி போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் கரங்களை தட்டி நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அதவே கேட்கல. நல்லா சொல்லுங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எத்தனையோ இருக்குது. முக்கியமா பயங்கரமான மழை, நல்ல உழுது நிலத்தை பண்படுத்தி விதைத்து விளைச்சல் எதிர்பார்த்திருக்கும் போது மழை பெய்யுது. இப்பவும் இந்த ஆண்டு அப்படிதான் மழை பெய்து. நமக்கு போன ஆண்டுலையும் நமக்கு விளைச்சல்ல கொஞ்சம் கடுமையா. அதை விட இந்த கொரோனா என்ற ஒரு பெரிய தொற்று நோய் இந்த உலகத்தையே உலுக்கியது, அச்சுறுத்தியது. ஒவ்வொரு மனிதனும் உயிருக்கு பயந்து எப்படி தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது என்று எத்தனையோ வழிகளை தேடிக்கொண்டிருந்தான். எத்தனையோ மனிதர்கள் இறந்து போனார்கள். உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா இதுக்கு ரொம்ப மோசமா பழி போனது. இன்னும் போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாலாம் எவ்வளவோ பெட்டர், எவ்வளவோ நல்லது. பயங்கர கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்காவோட முடியல, இன்னும் முடியல. ஆனா உலகத்தை ஆளக்கூடிய நாடெல்லாம் வல்லரசு. உலக நாடுகளுக்கெல்லாம் அதிகாரப்பூர்வம் படித்த ஒன்றாக இருக்கு. ஆனா இன்றைக்கு அவங்களுக்கு எல்லாம் நடக்கிற குடும்ப நினைக்க லட்சக்கணக்கில் செத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆக கொரோனா நம்மளை ஆட்டி படைத்தது, உழுக்கியது. அப்படியே உயிருக்கு பயந்தோம். யார் சாகிறா, எப்ப சாகிறான்னு தெரியல. பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் செத்து போனாங்க. எஸ்பிடி செத்து போனாரு, விவேக் செத்து போனாரு, நிறைய அப்படிலாம் இருக்கு. பார்த்துருக்கோம். பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகா நம்ம எல்லாம் வழி நடத்தி இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு முடிகிற இந்த அருமையான தருணத்துல நாம இந்த ஆண்டவரோட உட்கார்ந்து செலவழிக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தை பெற்றிருக்க பாருங்க. Praise the Lord. சொல்லுவோமா? Praise the Lord. நன்றி நன்றி இயேசுவே, போற்றி போற்றி இயேசுவே. எப்படி நடத்திருக்க எல்லா சூழ்நிலையும் நம்ம எங்க போனோம். பிள்ளைகள் எல்லாம் தாங்க உணவுக்கு வழி இல்லாம தவித்தாங்க. பிள்ளைகளுக்கு ஒருவர் கூட நான் சந்தித்த ஒரு மனிதன் வந்து, என் பிள்ளைக்கு இப்ப கொடுக்கிறதுக்கு வாழ்வாங்க காசு இல்லை. ஏன்னா பல மாதங்கள் வேலை இழந்துட்டு இந்த கொரோனா வேலையில எங்கேயும் போக முடியல, வீட்டுல கொடுமையா இருக்கு. அப்படியே பசி, அந்த பட்டினி, வறுமை மாட்டுகிறத நினைச்சா உடனெல்லாம் சுருங்கி போய் கிடக்கிறோம் அப்படின்னு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை எல்லாம் உருவாக்குறது எப்படியும் இருந்தது. ஆனா எல்லா நிலைகளிலும் இறைவன் நம்மை காத்துக்கிறார். அவங்க எல்லாம் விட்டுட்டாரு, நம்மளை காப்பாற்றின அந்த பெருமை இல்லை. ஆனால் இறைவன் என்ன, யாருக்கு, எப்ப, எப்படி என்பதை எல்லாம் நிர்ணயித்து வச்சிருக்கார். அதன்படி அவருடைய திட்டத்தின்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய தெய்வீக அன்பினால் நம்மை எல்லாம் அவர் அரவணைத்துக் கொண்டார். Praise the Lord. Praise the Lord. அவர் நம் மீது கொண்ட அந்த அன்பு, அளவற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, ஆழமான அன்பு நம்மை காத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய சின்ன சிந்தனை, நமக்கு நேரம் இல்லை, அதிகமான நேரம் இல்லை, சின்ன வழிபாடு தான், சின்ன சிந்தனை தான். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பு
தெய்வீக அன்பாய் நம்மை உடை சூழ்ந்து நம் வாழ்வை காக்கின்றது, நமக்கு அரணாக கோட்டையாக இருக்கின்றது. அந்த அன்பினால் தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற ஒரு சிறிய சிந்தனையில் மட்டும் நாம் போவோம். அதோடு நன்றி செலுத்துவோம். எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இப்பொழுது ஆண்டவரை நம் மத்தியில் எழுந்தருளிக்கிற இந்த நற்கருணையின் ஆண்டவரை, நலமளிக்கும் ஆண்டவரை, குணமளிக்கும் ஆண்டவரை, வாழ்வு கொடுக்கும் ஆண்டவரை, வாழ்வு கொடுத்த ஆண்டவரை, உனக்காக எனக்காக பலியான அந்த தேவனை, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உண்மையான உணவு என்று சொல்லி அவரையே நமக்கு உணவாக கொடுத்து அவரை உண்டு ஒருபோதும் சாகார் என்று சொல்லி நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவனை, ஆண்டு முழுவதும் வழிநடத்தி வந்த தேவனை, ஆண்டு முழுவதும் வழிநடத்தி வந்த தேவனை நாம் ஆராதித்து துதித்து இந்த பாடல் வழியாக அவரை மகிமைப்படுத்துவோமா? அதை அமர்ந்தபடியே பாடலாம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்போம். பணிந்து குனிந்து ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரும் நம்மை காப்பவருமாய் இருக்கின்ற அந்த தேவனை ஆராதிப்போம். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்போம், சோஸ்திர பலியோடு ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோஸ்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன்,
Hallelujah, 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 Hallelujah. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நிறைய பேர் கையசைக்கும் போது என்ன பார்க்குறாங்க, கையசைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு கண்டிஷன் போட்டுட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா கடவுள் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு யோசிப்பார், ஏதாவது செய்யறது பார்த்துக்கேன். ஐயோ பயமுறை நினைச்சாருங்க. கடவுள் முன்னால் உட்காந்து வெக்கப்படுறாங்க. கடவுள் முன்னால் இருந்து கையை தூங்க காட்டுங்க செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா அப்புறம் உங்களை குறித்து வெக்கப்படுறதுக்கு அவருக்கு என்ன நேரம் இருக்கிறீங்களா? இருக்கும், நல்ல நிறைய நேரம். அதனால கடவுள் முன்னால் இருந்து எப்படி இருக்கணும் அப்படி நம்ம இருக்கணும், செய்யணும். அதான் நம்ம கடவுள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய அன்பு ஒரு தெய்வீக அன்பாக இருக்கிறது. எரேமியா 31:3 சொல்லுகிறது, முடிவில்லாத அன்பினால் உன்மேல் நான் அன்பு வைத்தேன். யார் சொல்றார்? ஆண்டவர் சொல்கிறார். அதனால் உனக்கு தொடர்ந்து அன்பு செய்வேன். ஆக இறைவன் கொடுக்கின்ற அருமையான வார்த்தை இயேசுவின் பிரியமானவர்களே. 21ஆம் ஆண்டு முடிந்து 22ஆம் ஆண்டு கடந்து செல்ல இருக்கின்ற இந்த அருமையான தருணத்துல பாருங்க, கடவுள் என்ன சொல்றாரு? என்னையும் உங்களையும் என்னையும் பார்த்து, முடிவில்லாத அன்பினால் நான் உன்மேல் வைத்துள்ளேன். அதனால் நான் உனக்கு தொடர்ந்து என் அன்பை கொடுத்து கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யார் சொல்றாரு? கடவுள் அருமையா சொல்லுகிறார், நான் முடிவில்லாத அன்பினால் உன்னை காப்பேன், உன்னை தொடர்ந்து நான் அன்பு செய்வேன். ஆக பிறகு இருக்கின்ற 2022ஆம் ஆண்டு கடவுளுடைய அன்பினால் அரவணைக்கப்பட்ட, சூழப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்பதில் ஐயமில்ல. இது இறைவன் கொடுக்கின்றது. எரேமியா 31:3. அன்பே கடவுள். எங்கே? யோவான் எழுதிய முதல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14 சொல்ற அன்பே கடவுள் என்று சொல்லுகிறார். அதுபோல லூக்கா நற்செய்தி 23:34 தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுவது அது மன்னிப்பு. அன்பு கடவுளின் மன்னிப்பாக அமைகிறது. அன்பு கடவுள் மன்னிப்பாக அமைகிறது. மாறாத அன்பு எங்க இருக்குது? ஏசாயா 54:10 என்னுடைய மாறாத அன்பு உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும். என்னுடைய மாறாத அன்பு உன்னை விட்டு நீங்காது இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாருங்க, மார்க் நற்செய்தி 1:41 சொல்றாரு, தொழுநோயாளியை பார்த்து மனம் இறங்கி அவருடைய கையை தொட்டு விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி மனதுருகும் அன்பாக, மனம் இறங்கும் அன்பாக, இரக்கம் நிறைந்த கடவுளாக நமக்கு அவர் தன்னையே அர்ப்பணிக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, திருத்தூதர் பணிகள்ல 10:38 வாசிக்கலாம். அழகை துன்புறுத்தக்கூடிய அனைவரையும் சுகமாக்கி எங்கும் நன்மையே செய்து கொண்டு அவர் சென்றார். அவர் தன்னை துன்புறுத்தும் அழகை எல்லாம் எதிர்த்து நின்று நன்மைகள் செய்யக்கூடியவராக, நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்த இறைவன். அவர் கடவுளின் அன்பு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு நிறைய நன்மைகளை, நிறைய நலன்களை நம் வாழ்விலே கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, அந்த கடவுளின் அன்பு, அந்த தெய்வீக அன்பு, மாறாத அன்பு, அந்த முடிவில்லாத அன்பு, அவர் செலுத்தும் தொடர் அன்பு, நம் வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு விடுதலை தரும் அன்பாக இருக்கின்றது. எப்படி இருக்கிறது? விடுதலை தரும் அன்பாக. யோவான் 8:36 சொல்றாரு, மகன் அதாவது இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் அதுவே உண்மையான விடுதலையாகும். உண்மையை நீங்கள் அதனால் அறிந்து கொள்வீர்கள். ஆக இறை வார்த்தை உங்களுக்கு உண்மையான விடுதலை அளிக்கும். ஆக இயேசு இறைவனின் மகனாகவும் இருந்தார், நற்கருணை ஆண்டவர், அவர் நற்கருணை விட்டு சென்றார். ஆக இறை வார்த்தையாகவும் இருந்தார். ஆக அந்த வார்த்தை வழியாகத்தான் உண்மையான கடவுளுடைய அன்பை நம் வாழ்விலே அறிந்து கொள்ள முடிகிறது என்று அன்பு நிறைய சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக நேரம் கருதி நம்ம உன்னத அன்பு, சிறந்த அன்பாக இருந்தது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13:13 எனவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றில் தலை சிறந்தது அன்பே என்று சொன்னாக. இது சிறந்த அன்பு. கடவுள் கொடுக்கின்ற அன்பு எல்லாவற்றிலும் சிறந்து நிற்கிறது.
உன்னதமான அன்பு, உயர்வான அன்பு, உலகில் இருக்கும் யாரும் கொடுக்க முடியாத அன்பு. அந்த அன்பை பெற்ற நாம் தான் இறைவனில் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற இயேசுவில் பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படியாக கடவுளுடைய அன்பு மீட்பளிக்கும் அன்பாக, ரட்சிக்கும் அன்பாக லூக்கா 19:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாவத்தை போக்கும் அன்பாக நீதிமொழிகள் 10:12 அன்பு, கடவுளின் அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டது. சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்றாங்க. பாவத்தை போக்கும் அன்பாக, பயத்தை போக்கும் அன்பாக யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4:18 அன்புக்கு, அன்பில், கடவுளின் அன்பில், கடவுள் கொடுக்கும் அன்பில் அச்சத்துக்கு இடமே இல்லை. நிறை அன்பு அச்சத்தை அகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக குணமளிக்கும் அன்பாக, கடவுள் கொடுக்கின்ற அந்த முடிவில்லா அன்பு குணமளிக்கும் அன்பாக ஏசாயா 53:5 இருக்கிறது. நன்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்ததாக குணமளிக்கும் அன்பாக அது இருக்கிறது. அதனால் தான் சிலுவையில் தன்னை பழியாக்கினார் இறைவன். ஒப்புரவாக்கும் அன்பாக கடவுளுடைய அன்பு, ஒப்புரவாக்கும் அன்பாக கொலோசியர் 1:20 அவர் சிந்திய இரத்தத்தால் சமாதானம் உண்டாக்கி விண்ணிலும் மண்ணிலும் உள்ள யாவற்றையும் அவர் வழியாக தம்மோடு அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். ஆக ஒப்புரவு, உடன்படிக்கை, உறவினை, பிளவுபட்ட உறவினை, விரிசலில் ஏற்பட்ட உறவினை, சண்டை சச்சரவுகளால் ஏற்பட்ட உறவு, அந்த உறவை ஒப்புரவாக்க கொள்ளக்கூடிய கடவுளின் அன்பு நம்மை நிறைக்கிறது என்று சொல்கிறார்கள். புது பிறப்பளிக்கும் அன்பாக கடவுளின் அன்பு, புது பிறப்பளிக்கும் அன்பாக கொரிந்தியர் 2ஆம் திருமுகம் 5வது அதிகாரம் 17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதிய படைப்பாகிறான். ஆக புது பிறப்பளிக்கும் அன்பாக இது இருக்கிறது. இது இயேசுவில் பிரியமானவர்களே. ஆக இந்த அன்பு தன்னையே கையளித்த அன்பு. கடவுள் உலகிலே நம்மை போல ஒருவனாக உருவாகி தன்னையே கையளித்த அன்பு. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 18-19 சொல்கிறது, உங்களை விடுதலையாக்குவதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மீட்பு கொடுக்கப்பட்ட விலை என்ன என்பது தெரியுமா? மாசு மறுவற்ற செம்மறியான கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத இரத்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான பாடல். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்தில் நன்மைகள் உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் நன்மைகள் உண்டு அப்படின்னு அருமையான பாடல். ஆக விலை கொடுத்து விட்டார். அதை உயிரை கொடுக்கும் அன்பாக, ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ளும் அன்பாக இருந்தது. இதையே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். எப்படி பாருங்க, இறைவன் உங்களுக்கு சொந்த, நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல, ஏனெனில் நீங்கள் விலை கொடுத்து வாங்க பெற்றீர்கள். எப்படி விலை கொடுத்து? அவர் சிந்திய இரத்தத்தால் விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டோம் என்பதை மிக அழகாக பொருந்தியர்கள். முதல் 6ஆம் அதிகாரம் 19. ஆக இதுதான் தெய்வீக அன்பு, இதுதான் முடிவில்லாத அன்பு, இதுதான் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் கடவுளின் அன்பு. ஆக இந்த அன்பு கடவுளின் முடிவில்லாத அன்பு, நிலையான அன்பு, கடவுளின் தொடர் அன்பு, நம்மோடு நம் வாழ்க்கையில் ஒன்றாக வரும் அன்பு, 22ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை சொல்லும் அன்பு, நம் குடும்பத்தை காக்கும் அன்பு, எல்லா தீமைகளிலும் நம்மை விடுவிக்கும் அன்பு. ஆக அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் இறைவன் பிறக்க போகும் புதிய ஆண்டிலே நமக்கு பரிசாக கொடுக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து, அந்த அன்பை உணர்ந்து நம் வாழ்விலே இறைவனோடு நாம் வாழ்வை முழுமையாக செலவழிக்க அந்த இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து, இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து இப்ப அனைவரும் எழுந்து நின்று இந்த நன்றி பாடலை பாடி நன்றியை காணிக்க ஒப்புக்கொடுங்க. செய்த நன்மைகள் எப்படி இருக்கு, அவர் செய்ய போகிற நன்மைகளும் இருக்கு. செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தா முடியாது. அதான் சொல்லுவாங்க, ஆண்டவரே உன்னுடைய இடத்துல நான் 1 மணி நேரம் இருப்பது 1000 ஆண்டுகள் நான் இருந்தது போல சொன்னாங்க. எவ்வளவோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார். அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம், அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் எத்தனை கொஞ்ச நேரம் எடுத்து பாத்தீங்கன்னா சிந்திக்க முடியும். செய்த நன்மைகளுக்கெல்லாம், செய்ய போற நன்மைகளுக்கு
இனிமே செய்ய போற வருகிற ஆண்டுல, புது ஆண்டுல நமக்கு இன்னும் எத்தனையோ நன்மைகளை செய்ய போறார். அளவற்ற அன்பை கொடுக்க போகிறார். தெய்வீக அன்பா நம்மை பிடி சூண்டும் காக்க இருக்கின்றார், வழிநடத்த இருக்கின்றார், நமக்கு முழுமையாக வெளிப்படுத்த இருக்கிறார். அப்படி ஒரு மனநிலையோடு நன்றி பெருக்கான உள்ளத்தோடு இந்த நன்றி பாடலை பாடி நம்ம மத்தியில் இருக்கிற நற்கருணை ஆண்டவரை துதிப்போவாங்க. நல்லவராய், வல்லவராய், நம்மை காப்பவராய், நம்மோடு இருப்பவராய், முடிவில்லாத அன்பினால் நம்மை மூடிக்கொள்பவராய், நம் வாழ்வில் ஒருவராய் இருப்பவராய், நிலையான அன்பை நம் வாழ்வு முழுவதும் தொடர்ந்து கொடுப்பவராய், தம் காயங்களால் அவர் தம் உடலில் பட்ட காயங்களை நம்மை குணமாக்கியவராய், நமக்கு வாழ்வு கொடுப்பவராய், தான் சிந்திய இரத்தத்தால் நம்மை விலை கொடுத்து மீட்டுக் கொண்டவராய், நமக்கு பாவம் மன்னிப்பு அளிக்கும் அன்பினால் நம்மை காத்தவராய், பாவம் போக்கும் அன்பினால் நம்மை காத்தவராய், நமக்கு மறு உறவு கொடுத்தவராய் இருக்கின்ற அந்த இறைவன், உன்னதான அன்பினால் நம்மை காத்த இறைவன், உன்னதான அன்பினால் ஒப்புரவாக்கும் அன்பினால் நம்மை காத்த இறைவன், மாறாத அன்பினால் நம்மை காத்த இறைவன், நம்மோடு இருக்கின்ற இறைவனாய் இருக்கின்ற தேவன் செய்த நன்மைகள் தான் எத்தனை 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 எண்ணிலடங்காதவை.
அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல நம் வாழ்நாள் தான் போதுமா? போதாதே, போதாதே. திருப்பாடல்கள் 121 அதை அழகாக சொல்லும். என் கண்களை மலைகளை நோக்கி உயர்த்தினேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மிக அழகாக சொல்கிறார். ஏன்னா அந்த இறைவன் தெய்வீக அன்பினால், முடிவில்லாத அன்பினால், மாறாத அன்பினால், உன்னதமான அன்பினால், பாவம் போக்கும் அன்பினால், ஒப்புரவாக்கும் அன்பினால், குணமளிக்கும் அன்பினால் நம்மை காத்து கொண்டவர். அந்த அன்பை நமக்கு தொடர்ந்து அளிக்க பிறக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே கொடுப்பேன் என்று சொல்லி இன்று உறுதி அளிக்கின்றார். நமக்கு உறுதி அளிக்கின்றார். அதையே நமக்கு இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இன்னும் அதிகமாக நம் உள்ளத்திலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்தவர்கள், செய்த நன்மைகள் மட்டுமல்ல, அவர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் இருக்கிறது. அவர் செய்ய போகின்ற நன்மைகளும் நலன்களும் நமக்கு நிறைய இருக்கின்றது. நிச்சயமா கிடைக்க போகுது இந்த வாழ்க்கையில. அந்த நம்பிக்கை இருந்தா தான் போக முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கையாக கிடைக்க போது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு பிரியமான சகோதரர்களை நல்லா இரு கரங்களை உயர்த்தி தூக்கி நல்லா பிடிச்சு அந்த ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுத்து செபத்தை உங்களை எல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுது. அப்படியே நமக்கு நேரத்தில் ஒப்பு கொடுங்க. அப்படியே ஒப்பு கொடுத்துறாங்களா? நீ செய்த நன்மைகள் தான் எத்தனை அப்பா, எதிர்கடங்காத வச்சு எனக்கு செய்து என்னை காத்து கொண்டீரப்பா. உமக்கு தட்டி சொல்லுங்க போலமான கோடி நன்மை. நீ செய்து கொண்டிருக்கிற நன்மைகளும் என் வாழ்வில் என்னையில் அடங்காதவை அப்பா. நீ செய்ய போகிற நன்மையை நினைத்து நான் மனதுருகி உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீ செய்ய போற நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்கிறேன் அப்பா என்று சொல்லி அப்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த ஊர் மக்களையும் பங்கு மக்களையும் பங்கு தந்தையும் எமது நாற்பட்டை அருள் தந்தையர்களையும் எல்லாவரையும் இந்த பங்கு பராமரிக்கின்ற மக்கள் எல்லாரையும் ஆர்வமாக தன்னார்வ தந்தத்தோடு செய்கிற எல்லா மக்களையும் நினைத்து இந்த நேரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முழங்கால் படியிட்டு மாண்புயரின் கீதம் பாடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து
என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய தேவன் வாழ்கவே. வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திரு உடல் திரு ரத்தமாகி இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாம் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.